ஒரு காலத்தில் நம்ம 40 வயசு 50 வயசுல அதிக வயதானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ரெண்டாவது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு கூட அந்த வயசில் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் முன்னால் நடக்குது. முறையான உடற்பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சின்ன செக்கப், என்னுடைய ஹார்ட் நல்லா இருக்கா, நான் இந்த உடற்பயிற்சியை செய்யக்கூடிய அளவுக்கு நான் ஃபிட்டாக இருக்கேன், அது பார்த்தா போதும். எது சேரும் எது சேராது, அதான் வல்ல வச்சு அற்றால் அறவழிந்து கொண்டு அத்துடம்பு பெற்றால் நெடி தூக்கி மாறினார். அது எது நமக்கு சேரும், எந்த அளவு சேரும் அந்த அளவுக்கு சாப்பிடுவோம். தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் உண்மை. ப்ராப்ளமே இந்த சைலண்ட் இஸ்கீமியா, இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அடைப்புகள் வந்து மிக மெதுவாக உருவாகலாம். திடீர்னு ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி டக்குன்னு அதிகமாகிடும். அதனால நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேங்கிறது வந்து உண்மை உள்ள கிடையாது. அதாவது எனக்கு நெஞ்சுல இருந்து ஹார்ட் அட்டாக் தான் இருக்கணுமா, கட்டாயம் கிடையாது. பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். அன்புடன் நலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே இதயம் சார்ந்த நோய்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற டேர்ம் ரொம்ப கேஷுவலா கேள்விப்பட்டு இருக்கிற ஒரு டேர்மாகவே மாறிடுச்சு. அதுவும் குறிப்பா தடுப்பூசி போட்டவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற ஒரு செய்தியுமே வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னைக்கு டாக்டர் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த விஷயங்கள் பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாக் சயின்சஸ் SRM குளோபல் ஹாஸ்பிட்டலினுடைய டைரக்டர் டாக்டர் TR முரளிதரன் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு காலத்துல வயதானவங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய இந்த இதயம் சார்ந்த நோய்களா இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு என்ன காரணங்கள் எல்லாம் இருக்கு? கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் நம்ம 40 வயசு 50 வயசுல அதிக வயதானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு நினச்சோம். ரெண்டாவது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு கூட அந்த வயசில் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் முன்னால் நடக்குது. நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம். ஸோ வியாதிகள் ரொம்ப வேகமாக நம்மளை நோக்கி வந்துட்டுருக்குங்க. பல காரணங்கள், வாழ்க்கை முறைகள், நாகரிகத்தில் வரக்கூடிய வேறுபாடுகள், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம சமூகம் சார்ந்த சில ப்ரெஷர்ஸ், மன உளைச்சல்கள், நம்ம போராடிட்டு இருக்கோம், வெற்றியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே ஒர்க் பண்ணுது. அதனால் ஒரு காலத்தில் வந்து 50 வயதுக்கு மேலே 45க்கு மேலே வரும்னு நினைத்த இருதய நோய் ஹார்ட் அட்டாக்லாம் இப்போ 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் சின்ன வயசில் அதை பார்த்துட்ருக்கோம். இது வந்து இந்த சமூக மாறுபாடுகளின் வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். வியாதிகள் அதிகமாக நடக்குது. அதே நேரத்தில் விஞ்ஞான தீர்வுகள் வந்திருக்கு. பட் அந்த தீர்வுகள் தேவைப்படாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்ப சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா, உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது, ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அந்த மாதிரியான செய்திகளை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கோம். இது வந்து ஒரு புதுசா ஜிம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இதை எப்படி சரி செய்யணும்? எப்படி வந்து ஹெல்த்தியா இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ண முடியும்? மிக மிக முக்கியமான கேள்வி. சொல்லப்போனால் நிறைய யங் பீப்புள் நல்லா இருந்தார் சார். அதுவும் நானும் பார்க்குறேன் இந்த வலைத்தளங்கள்லையோ இல்லை வாட்ஸ்அப்பில் வீடியோஸ்லாம். இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போதே அப்படியே கொலாஸ் ஆகுது. வி யூஸ் த டேர்ம், ஒரு டேர்ம் யூஸ் பண்ண மருத்துவர், சடன் கார்டியக் அரெஸ்ட் ஆர் சடன் கார்டியக் டெத் அப்படின்னு. அதாவது இருதய சம்மந்தப்பட்ட திடீர் மரணம், சடன் கார்டியக் டெத். இது ஏன் வருதுனாக்கா, இருதய துடிப்பு மிக மோசமானதுனால. 100க்கு ஒரு 80-85 டைம் என்ன ஆகும், இருதயம் மிக வேகமாக ஆனால் தாறுமாறாக துடிக்கும். அப்போ ஹார்ட்டில் பம்ப் பண்ண முடியாது. நம்முடைய ஹார்ட் வந்து முறையாக ரத்தம் பம்ப் பண்ணலன்னா, ஒரு விஞ்ஞான உண்மை என்னன்னாக்கா, தொடர்ந்து ஒரு 20-30 செகண்ட் அதால் பம்ப் பண்ண முடியினாலே நம்ம தலைக்கு இருக்கிற ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும். தொடர்ந்து 1-2 நிமிடங்கள் அது பம்ப் பண்ணலனாலே மயக்கம் வந்துடும். தொடர்ந்து 5 நிமிடம் 10 நிமிஷம் பம்ப் பண்ணாலே உயிர் இழக்கக்கூடிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட் துர்பாகியம் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த அரித்மியா தான் உணவு முக்கிய மேஜர் ரீசன், முக்கியமான காரணம் அரித்மியா. அதாவது துடிப்பு செயலில் மிக வேகமாக தாறுமாறாக ஒரு முறையான ஒரு செயல்திறன் இல்லாமல் போகிறது தான். ஸோ சடன் கார்டியக் டெத்துன்னு இது எதனால் வருது? ரொம்ப காமன் காரணம் வந்து ஹார்ட் அட்டாக். இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்களில் வர அடைப்பு, அதனால் ஹார்ட் அட்டாக் வருது. அந்த ஹார்ட் அட்டாக் வந்தோடனே இருதயம் செயலிழந்து போகுது. அந்த இனிஷியல் ஆரம்ப நிமிடங்களில் இருதய துடிப்பு மோசமாகி உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஒரு காரணம். இதை தவிர பல அதிகமாக காரணங்கள் உண்டுங்க. சில பேருக்கு வந்து இருதய சதைகள் திக்காக இருக்கும். ஆங்கிலத்தில் ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி சொல்லுவோம். ஹார்ட் மசில் வந்து அளவுக்கு மேலே திக்காகுது. இதை புரிஞ்சுனாக்கா, இப்போ நாம் யாராவது ஒருத்தர் வந்து எக்ஸசைஸ் பண்ணி எனக்கு 6 பேக்ஸ் இருக்குது, மசில் இருக்குன்னா அது ஆரோக்கியம் நினைக்கிறோம். ஆனால் இருதயம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்கான வியாதி, ரொம்ப தின்னானாலும் வியாதி. அதாவது ரொம்ப திக்காகக்கூடாது. ஏன்னாக்கா இருதயத்தோட தன்மை என்ன, சுருங்கி விரியணும். ரொம்ப திக்காகும்போது அது விரியத்தன்மை பாதிக்கப்படும். ஸோ ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதின்னு ஒரு டைப் சொல்லுவோம். அதை தவிர ஜெனட்டிக் அப்னார்மாலிட்டி. இந்த துடிப்பு வந்து ஒவ்வொரு செகண்டும்
மிக பல அயான்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அது மரபணுக்கள் மூலம் வர மாற்றங்கள், அதனால வர வாய்ப்பு உண்டு. அதனால் இருதய சடன் கார்டியக்ங்கிறது ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, துடிப்பு மாறதுனாலையோ இல்லை சதைகள் மாறதுனாலையோ இல்லை மரபணுக்கள் மாற்றம் சேனலோ பற்றினு சொல்லுவோம், அந்த மாதிரி சில வியாதிகளால் வரலாம். அடுத்தது வேல் சுருங்கி போகிறது, இல்லை இருதயத்தோட ரத்த குழாய்கள் சரியாக உருவாகாமல் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சார் தீர்வு? இவ்வளோ அதிகமாக சொல்லுங்க, பயமுறுத்திலாம் கிடையாதுங்க. என்னன்னாக்கா முறையான உடற்பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சின்ன செக்கப், என்னுடைய ஹார்ட் நல்லா இருக்கா, நான் இந்த உடற்பயிற்சியை செய்யக்கூடிய அளவுக்கு நான் ஃபிட்டாக இருக்கேன்னா அது பார்த்தா போதும். ரெண்டாவது வந்து இந்த உடற்பயிற்சி செய்கிறோம், நான் ஜிம் போகிறேன், ஐ வாண்ட் டு ஹாவ் அ மெயின்டைன் அ வெரி குட் ஹெல்த், நல்ல நீ கோ டு எ ப்ராப்பர் பிளேஸ் வித் அ ப்ராப்பர் ட்ரெயினர். நாளே நான் வந்து நம்ம ஒரு உலகத்திலே மிக அதிகமான ஒரு பலசாலி ஆக முடியாது போகிறதில்ல, ஒரு முறை ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை படிப்படியாக போகிறது முக்கியமான விஷயம். ஸோ கிரேடட் எக்ஸசைஸ் அண்டர் சூப்பர்விஷன் தட் ஷுட் பி ப்ரொசீடட். அதுக்கு முன்னால் ஒரு ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் டு நோ வெதர் ஐ எம் ஃபிட் ஆர் நாட், நான் அதுக்கு ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்து. உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் பற்றிலாம் பேசும்போது டயட் பிளான் அப்படிங்கிற ஒன்றுமே இருக்கு. டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது சிலர் வந்து குறிப்பிட்ட உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட உணவுகளை மட்டும் டெய்லியுமே வந்து இன்டேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதய நோய்க்கு ஏதாவது ஒரு வகையில் காரணமாக அமையுமா? நல்ல கேள்வி. நான் சாப்பிட்ற உணவு வந்து என்னுடைய இருதய விதையை வரவழைக்குமா? வாய்ப்பு உண்டு. ஆனால் இருதய வரவழைக்கக்கூடிய உணவு வகைனா நம்ம இந்த ஃபேட் ஐட்டம் தான், கொழுப்புச்சத்து, கொலஸ்ட்ரால், முக்கியமாக ஃபேட்டி ஆசிட், இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய உடலில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை இருக்குங்க, அது வந்து நம்ம லிவர். அது என்ன பண்ணணும்னா, நான் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா கூட அதை ஃபேட்டாக மாற்ற முடியும், ஃபேட்டை ப்ரோட்டீனாக மாற்ற முடியும், ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்டாக மாற்ற முடியும். அதனால தான் நான் வந்து கார்போஹைட்ரேட் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணால் கூட நமக்கு எனர்ஜி கிடச்சிட்ருக்கு. எப்படி கிடைக்குன்னா, அது லிவர் கேன் டூ எனிதிங். அதனால் நம்ம சாப்பிட்ற உணவில் நான் ஒரு கார்போஹைட்ரேட் தவிர்த்துட்டேன், இல்லை ஃபேட்டை தவிர்த்துட்டேன், உள்ள ஃபேட் உற்பத்தி ஆகாதுங்கிறது உண்மை கிடையாது. அந்த உற்பத்தி முறையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது பல டயட் இருக்குது, நான் ஒவ்வொன்றும் நேம் சொல்ல விரும்பல. அந்த டயட் சாப்பிடுங்க, இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க, இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு மிக்சட் ப்ராப்பர் டயட், கார்போஹைட்ரேட் முதுக்க ஒதுக்குன்னு கிடையாது, ஃபேட்டுக்கு தொடவே கூடாதுன்னு கிடையாது, புரதச்சத்து நிறையா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு மிக்சட் டயட். பல நேரங்கள் சொல்ல நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழ் பண்பாடு படி பார்த்தீங்கன்னா, அந்த பழைய சவுத் இந்தியன் மீல்ஸ் நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், கல்யாணத்தில் வச்ச விருந்தெல்லாம் சொல்லப்போனால் மிக மிக ஒரு ஆரோக்கியமான உணவு முறைங்க. சரியான அளவில் காய்கறிகள் இருக்கும், கொஞ்சமாக நெய் இருக்கும், நிறைய போட மாட்டாங்க. அதே நேரம் நிறைய ரசம் இருக்கும், சாம்பார் இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், அவியல் இருக்கும். அது கலந்து போகும் பொழுது அந்த மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்குது. அதை பாடி எப்படி எடுத்துக்குது. ரெண்டாவது இன்னொரு கேள்வி வரும், என்னன்னாக்கா நான் கொலஸ்ட்ரால் தவிர்க்கணும் அப்படின்னு. ஒரு 15 வயசு குழந்தைங்க என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் மாறதில்லை, அது பாட்டு சாக்லேட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும், ப்ளட் சுகர் பார்க்க நார்மலாக இருக்கும். எவ்வளவோ நிறைய எக்கு எக்ஸசைஸ் பண்ணிருப்பாங்க, கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும். அதே ஒரு வயது ஆகும்போது உடல் மாறுது. உடல் மாறும்பொழுது அதுக்கேற்ற நாம் மாற வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படியே என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம ஆசைப்படுறது உண்ணலாம், ஆனால் அது நமக்கு சேருமா? என்னுடைய உடல் மெட்டபாலிசம் அது வந்து இந்த உடலை வந்து எந்த அளவுக்கு அது எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்துட்டு எது சேரும் எது சேராது. அதான் வள்ளுவர் சொன்னார், அற்றால் அறவழிந்து உண்க அத்துடம்பு பெற்றால் நெடி தூக்கி மாறினார். அது எது நமக்கு சேரும், எந்த அளவு சேரும், அந்த அளவுக்கு சாப்பிடுவோம். தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதா உண்மை. பொதுவாகவே இதய நோய்கள் அப்படின்னு சொல்லும்போதோ, லைட்டாக நெஞ்சு வலிக்குது, அந்த இடம் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லும்போதோ, எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம் ஹார்ட் அட்டாக் தான். உடனே ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் அப்படிங்கிறது ஈஸியாகவே நமக்கு வந்து ஒரு மனசில் பதிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கு. அப்படி நெஞ்சு வலி லைட்டாக வரும்போது என்னென்ன காரணங்களுக்காக வரலாம், என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சார். நல்ல கேள்வி. அதாவது எனக்கு ஒரு நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் தான் இருக்கணுமா? கட்டாயம் கிடையாது. இந்த பகுதி நம்ம கீழ்த்தாடையிலிருந்து நம்முடைய வயிறு வரைக்கும் வலி எங்கே வேணால் வரலாம். இந்த வலிக்கு பல காரணங்கள் உண்டு. ஏன்னா இங்கே தான் என்னுடைய ஸ்கின் இருக்குது, தோல் இருக்குது, சதைகள் இருக்குது, எலும்புகள் இருக்குது, உணவு குழாய் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கொஞ்சம் கீழே போனால் லிவர் இருக்குது, கழுத்தில் ஆர்கன்ஸ் இருக்குது, லிம்பர் இருக்குது. இதில் எது இருந்துன்னா வலி வரலாம். அப்போ அந்த பிரச்சனை என்னன்னாக்கா டிப்பிக்கல் பெயின். நான் மூவியில் பார்க்குறோம், புத்தகங்களை படிக்கிறோம், ஹார்ட் அட்டாக்னா இப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி டிப்பிக்கலாக வந்துட்டால் பிரச்சனை இருக்காது. அதாவது ஒரு மேஜர் பிரச்சனை ஆனால் உடனே கண்டுபிடிச்சிடும். நான் பேஷண்ட்டோ இல்லை அவருடைய உறவினர்களோ ஹார்ட் அட்டாக் வந்திருக்க மாதிரி இருக்குது போயிடலான்னு. இந்த ஏடிபிக்கல் சிம்டம் நீங்கள் கேட்டிங்கல்ல, ஒரு கேஸ் டபுள் மாதிரியோ இல்லை ரைட்டாக வேர்க்குது, இந்த இடத்துல எரிச்சலாக இருக்குது, அப்போ வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கேள்வி என்ன, அப்போ யாருக்கு நான் பயப்படுறது? ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி எரிச்சல் வந்து ஹார்ட் அட்டாக்குமா? மிக மிக சான்ஸ் கம்மி. அதே ஒரு 25 வயது 30 வயது, ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த வியாதி கொஞ்சம் இளம் வயதில் வந்துட்டுருக்குன்னு, அவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, இல்லை எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வலி வருதுனாக்கா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் ரிஸ்க் ஃபேக்டர், ஒரு பக்கம் பெயின். அது ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்க கட்டாயம் இருக்குது. மூணாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்ப்போம். என் குடும்பத்தில் நிறைய பேர் அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, தாத்தா பாட்டிக்கு இருக்குது, மாமாவுக்கு இருக்குது. அப்போது
ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு பார்க்குறோம், டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா. ஸோ இந்த காரணிகள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, சிம்டம் இருக்குன்னா அந்த சிம்டம் நம்ம இக்னோர் பண்ண மாட்டோம். அது ஏடிபிக்கலாக இருந்தாலும் ஹார்ட்டாக இருக்குமா இருக்காதா, இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நம்பினாலும் அந்த நம்பிக்கையை ட்ரஸ்ட் பட் வெரிஃபைங்கிறோம், போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சின்ன பர்சன்ட், ஒரு 5% 10% ஹார்ட்டாக இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த 100க்கு அந்த 5 பேர் 10 பேருக்கு அது அவங்களுடைய வாழ்க்கை. அதனால் ஒரு பரிசோதனை பண்ணிட்டு அதை கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு வந்து ஹெல்த் நல்லாவே இருக்கும், எந்த பிரச்சனையுமே உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஆனால் சடனாக ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கள் எல்லாம் இருக்கும்? நல்ல கேள்வி. உண்மை என்னன்னாக்கா, நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன் ஆனால் உள்ள நல்லா இருக்கேன் உண்மை கிடையாது. நம்ம சொல்லப்போனால் அனுபவங்களே நம்முடைய உறவினர்களோ இல்லை செய்திகளையோ நேற்று வரை நாமளாக இருந்தால் சார் சடனாக கொலாப்ஸ் ஆகிட்டார் சார், அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. ப்ராப்ளம் இஸ் த சைலண்ட் இஸ்கீமியா. இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அடைப்புகள் வந்து மிக மெதுவாக உருவாகலாம், திடீர்னு ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி டக்குன்னு அதிகமாகிடலாம். அதனால் நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேங்கிறது வந்து உண்மை உள்ள கிடையாது, ஒரு செக்கப் தாங்க. அங்கே தான் இந்த மருத்துவ பரிசோதனைகள், இந்த மாஸ்டர் செக்கப்லாம் வந்துச்சு. அது எந்த அளவு உபயோகிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் வந்து நம்ம ஃபேமிலி டாக்டர், குடும்ப மருத்துவரை போவோம், அப்பப்போ செக் பண்ணுவோம். அவர் செக் பண்ணி பிபி இருக்குது, சுகர் இருக்குது பார்ப்போங்க. அதே கொஞ்சம் மாடர்னாக வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஒரு செக்கப் மாதிரி பண்ணுறோம். உண்மை என்னன்னாக்கா, நான் பார்க்க நல்லா இருக்கேன் உண்மை, நான் உள்ளே நல்லா இருக்கேன்னா நான் ஒரு ஒரு பயிற்சி பண்ணி செக்கப் பண்ணி பார்த்து நல்லது. இந்த டெஸ்ட் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க, மருத்துவமனை, அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவம் எல்லா இடத்துலையுமே ஒரு செக்கப் பண்ணிக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 18 வயசு தாண்டினாலே ஒரு சாதாரண செக்கப், 25 30 இயர்ஸ் போகும்போது ஒரு முறையான ஒரு இருதய மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் யாராவது வந்து ஹார்ட் டிசீஸ்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு, அவங்க வந்து செக்கப்பில் இருக்காங்க, இல்லைனா அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குடும்பம் சார்ந்தவர்கள் வந்து உடனே செக் பண்ணிக்கிறதோ இல்லைனா கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறதோ ஒரு நல்ல விஷயமா இருக்குமா? நிச்சயமாக நிச்சயமாக. அதுவும் எந்த டைப், இது நாட் ஒன்லி ஹார்ட் அட்டாக், சில இருதய வியாதி வந்து பரம்பரையாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, மரபணுக்கள் மூலம் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் உண்டு. சில இருதய வியாதிகள் வந்து திடீர்னு வரலாம் அந்த குடும்பம், ஆனால் அவங்க எல்லாருடைய வாழ்க்கை முறை மாறிக்கலாம். அதனால் நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு திடீர்னு எதிர்பார்க்காத வயதில், நம்ம சொல்கிறது ஒரு 50 வயது 60 வயது கம்மியாக ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு மீதி பேரும் முன்ஜாக்கிரதையாக போய் ஒரு பரிசோதனை பண்ணி அவங்க ஹார்ட் எந்த அளவு இருக்குது, அவங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். நிறைய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், விஞ்ஞானபூர்வமாக ஸ்கோரிங் சிஸ்டம் உண்டு. இந்த சான்ஸ் இவ்வளோ இருக்குது சார், இந்த சான்ஸ் இவ்வளோ இருக்குது சொல்ல முடியும். அதனால் நம்ம செக் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு பரிசோதனையாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக உருவாகிக்கக்கூடிய ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா, கோவிட் டைமில் நமக்கு அந்த கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதோட ஃபேக்ட் செக் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார், என்ன மாதிரியான விஷயங்கள்னு? நல்ல கேள்வி. 2 மாதிரி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இந்த ஒரு மிகப்பெரிய பேண்டமிக் வந்து வெளியே வந்து கோவிட் அந்த புதுசில் நம்ம எத்தனையோ பேரை பார்த்தோம், இளம் வயது யங் பீப்புள் எல்லாம் கொலாப்ஸ். அப்போ நமக்கு தேர்ந்ததே ஒரு தீர்வு. ஸோ தடுப்பூசி இங்கே மட்டும் இல்லை, இந்த இந்தியாவில் மட்டும் தடுப்பூசி, உலகம் முழுக்க தடுப்பூசி வந்துச்சு, பல தடுப்பூசியில் உபயோகிச்சிருக்கோம். இந்த பர்டிகுலர் நீங்கள் சொல்கிறது நமக்கு தெரியும், இப்போ நியூஸ் வந்துட்டு தான் கோவிஷீல்டு, அதில் வந்து இந்த த்ராம்போசிஸ் வர வாய்ப்பு உண்டு, த்ராம்போசைட்டோபினியா வர வாய்ப்பு உண்டுன்னு. த சான்ஸ் ஆர் வெரி லோ. சேம் திங் வாஸ் ரிப்போர்ட்டட் ஈவன் இன் அதர் வேக்சின்ஸ். யூஎஸ்லேயும் வந்து அவங்களுடைய வேக்சின்லேயும் இந்த கன்சர்ன் வாஸ் தர். பட் வந்து அதனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நிறைய பேர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு உறுதிப்படாத தகவல். இது வரைக்கும் வந்து கோவிட் வேக்சினால ஹார்ட் அட்டாக் அதிகமாகிடுச்சு. இப்போ நான் சொன்னேன், சிகரெட் பிடிச்சி ஹார்ட் அட்டாக் வரும், இல்லை கொலஸ்ட்ரால் அன்கண்ட்ரோல் ஹார்ட் அட்டாக் வரும், அந்த மாதிரி கோவிட் வேக்சின் போட்டவங்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கானா? அப்படி உண்மை இல்லைங்க, இது வரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை. அந்தளவு நாங்களும் பார்க்குறீங்க. பட் ஒரு தனி மனிதனாக ஒரு டாக்டராக நான் ஒரு இத்தனை பேஷண்ட் பார்க்குறேன், நான் ஒரு ஆயிரக்கணக்கான பேஷண்ட் பார்த்து என்னுடைய பேஷண்ட்டை வரலைங்கிறத தாண்டி டேட்டா, அதாவது கவர்மெண்ட் பார்க்குறது, மருத்துவ குழுக்கள் பார்க்கும்பொழுது இது வரைக்கும் அது ஒரு உறுதிப்படாத தகவல் தான். இந்த ஒரு த்ராம்போசிஸ், இந்த பிளேட்டட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் அதிகப்படுத்துங்கிறது ஒரு வதந்தி தான்மா. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் டேட்டா வருதான்னு. அதனால் அதை ஏன் இதை சொல்கிறேன்னா, அதை நினச்சிட்டு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் நம்ம எல்லோரும் வேக்சின் எடுத்துருக்கோம், ஸோ நான் வேக்சின் எடுத்துட்டேன் எனக்கு வந்துடும் அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான செய்திகள் தானே தவிர அதை உடனே ஒரு மாற்று தேடணும் பயப்படணும் ஒரு கட்டாயம் கிடையாது. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எந்த வயதினருக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து உருவாகியிருக்கு. இப்படி இருக்கும்போது எந்த வயதிலிருந்து ஒருவர் வந்து தன்னுடைய இந்த இதயத்திற்காக பாதுகாப்பை ஸ்டார்ட் பண்ணணும்? அதாவது உணவாக இருக்கட்டும், இல்லைனா பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் இருந்து ஆரம்பிச்சு எந்த வயதுல இருந்து தொடங்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் இதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா? நல்ல கேள்விங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப காமன் இருக்கிற இருதய வியாதிகளில் பல விஷயங்கள் சொன்னேன். ரொம்ப காமன் ஹார்ட் அட்டாக். அது ஏன் வருதுனாக்கா, இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்கள் வர அடைப்புகள்.
இதயத்தில் 3 ரத்த குழாய் உண்டு. அதான் நாம் சாதாரண ட்ரிபிள் எஸ்எல்மோ மல்டிபிள் பைபாஸுமோ அதில் வர அடைப்புலாம். இந்த அடைப்புக்கு மூல காரணங்கள் காரணி ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லுவோம். சுகர், அது டயபெட்டிஸ், ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சில பேருக்கு, அதை தாண்டி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் எல்லாமே இருக்குங்க. இது எப்படி நான் செக் பண்ண முடியும் சார்? ஐ வாண்ட் டு கீப் மை செல்ஃப் ஹெல்த்தினாக்கா நீங்கள் நம்ப மாட்டீங்க. உண்மை என்னன்னா ஒரு 17-18 வயசுலேயே முதல் கொலஸ்ட்ரால் செக் பண்ண சொல்லுது. இது நான் சொல்லிங்க, அமெரிக்க இருதய நிறுவனம், அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னா 18 செக் பண்ணிக்கன்னு சொல்லுது. வைத்தியம்னு சொல்லுது. 18 வயசுல உனக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ரெண்டாக பார்ப்போம். ஒரு பாயிண்ட் மெஷர். நான் ஒரு 40 வயசில் சுகர் செக் பண்ணுறேன் அதிகம், அது கெட்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் ஒத்துக்குவோம். ஆனால் அவருக்கு வந்து 30 வயசு வந்து 40 வயசுலேயே சுகர் வந்து 40 கண்டுபிடிக்கணும். என்ன அர்த்தம்? ஒரு 10 வருஷமாக உடலில் சுகர் இருக்குன்னு அர்த்தம். குமுலேட்டிவ். ஸோ டயபெட்டிஸில் இருக்கும்பொழுது அன்றைக்கி சுகர் எவ்வளவு, எத்தனை வருஷமாக இருந்தது, இது ரெண்டுமே முக்கியம் நம்ம ஒத்துக்கும். அதே தான் கொலஸ்ட்ரால் இருக்குங்க. இன்றைக்கி எனக்கு கொலஸ்ட்ரால் 45 நான் பார்த்தேன் அதிகமாக இருக்குது. ஆனால் எனக்கு கொலஸ்ட்ரால் எத்தனை வருஷமாக இருந்துச்சு? எனக்கு 18 வயசுலேயே ஆரம்பிச்சதா, 25 ஆரம்பிச்சதா, அப்போ 15 வருஷமா 20 வருஷமா கொலஸ்ட்ரால் இருந்துச்சு. அது குமுலேட்டிவ் கொலஸ்ட்ரால் சொல்லுவோம். ஸோ பாயிண்ட் செக், ஒரு நாள் செக் பண்ண கொலஸ்ட்ரால் அதிகம், அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருந்துச்சு அதுவும் பாதிப்பு கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு 5 மாதம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதும் 5 வருஷம் அதிகமாக இருக்கிறதும் ஒரு வித்தியாசம் இருக்க போகுது. அது ஏன் சொல்ல வரேன்னா, அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஆரம்பத்திலே செக் பண்ணிக்கலாம். ஒரு 18 இயர்ஸில் ஒருத்தருக்கு நம்ம கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கலாம். செக்னா அவ்வளோதான். அதிகமாக இருக்கா, கொஞ்சம் இன்டென்சிவாக நம்ம டயட், நம்ம எக்ஸசைஸ் பேட்டர்ன், நம்ம ஒர்க்கிங், நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றிக்க முடியும். அப்போ அந்த கொலஸ்ட்ரால் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நான் 18 வயதில் நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க, 18 நீங்கள் ஹார்ட் பேஷண்ட் இருக்குன்னு சொல்லிங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த வியாதியை நான் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும், என்னால் ப்ரிவென்ட் பண்ண முடியும், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அப்படிங்கும்போது யூ கேன் மெயின்டைன் அ வெரி குட் பாசிட்டிவ் ஹெல்த். எக்ஸசைஸ் எல்லாமே பண்ண முடியும், டயட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இருதயம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரியான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது, எப்படி லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றிங்க.